ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாளையிலிருந்து InterArch பில்டிங் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு IPO லான்ச் ஆக போகுது. ஸோ அதை பற்றின அனலைஸ் தான் இந்த வீடியோ. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு நாங்கள் ரொம்பவே எஃபோர்ட் எடுத்து மேக் பண்ணுறோம். ஸோ அதுக்காக நீங்கள் ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிவிட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா தான் இது மற்றவங்களுக்கும் சஜஸ்ட் பண்ணோம். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ InterArch பில்டிங் ப்ராடக்ட்ஸ் இது இப்போ எல்லாத்துலேயுமே ஆட்டோமேஷன் வந்துருச்சு. அதேமாதிரி பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்லையும் ஆட்டோமேஷன் நிறையா வந்துட்டு இருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ண ஒரு கம்பெனி தான் InterArch பில்டிங் ப்ராடக்ட்ஸ். ஸோ இவங்களோட ப்ரிடிக்ட் படி 2017 அப்படிங்கும்போது இவங்களோட CAGR 11.12% வரைக்கும் இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. அதேமாதிரி இப்போ ட்ரெடிஷனல் ஸ்டீல் பில்டிங்ஸ்லேருந்து ப்ரீ இன்ஜினியரிங் ஸ்டீல் பில்டிங்ஸ் இப்போ எல்லாமே ஷிஃப்ட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ண கம்பெனி தான் இவங்க. ஸோ இவங்க நிறைய கிரீன் பில்டிங்ஸ்க்கான ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களோட ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீ இன்ஜினியரிங் தேவையான எல்லா ப்ராடக்ட்டுமே பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டீல் ரூஃப் அண்ட் வால் கிளாடிங், அப்புறம் ஸ்ட்ரக்சரல் ஸ்டீலு, இன்சுலேட்டட் பேனல்ஸு, ஃப்ரேம்ஸு, ஆக்சசரிஸ் அண்ட் காம்பனன்ட்ஸு எல்லாமே பில்டிங்க்கு தேவையான ப்ரீ இன்ஜினியரிங் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனி தான். ஸோ இவங்களுக்கு இப்போ IPO லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அவங்க கம்பெனி இன்னுமே டெவலப் பண்ணுறதுக்காக அவங்க ஃபினான்ஷியல் கேபிட்டலை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் ஸோ அவங்களோட மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி எந்தெந்த ஏரியா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிச்சா மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி, அப்புறம் தமிழ்நாடு மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி 1 and 2 அண்ட் பாயிண்ட் நகர் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி. ஸோ இந்த மாதிரி ஃபெசிலிட்டி எல்லாமே இன்னுமே இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, அதுவும் இல்லாமல் அவங்களோட IT இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும், அப்புறம் கார்பரேட் தேவையான அதர் பர்பஸ்க்காகவும் இவங்களுக்கு இன்னுமே மணி தேவைப்படுது. அதுக்காக இவங்க IPOக்குள்ள வர்றாங்க. இவங்க எவ்வளோ ப்ரைஸ்க்கு IPO அப்ளை பண்ண போகிறாங்கன்னா 600 கோடிக்கு IPO வருது. ஸோ இஷ்யூ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஷேரும் 850 to 900 வரைக்கும் பிட் பண்ணலாம். லாட் சைஸ் பார்த்தீங்கன்னா 16, அதாவது 16 ஷேர் கிடைக்கும் உங்களுக்கு ஒரு லாட்டுக்கு. இது எப்போ ஓப்பன் ஆகுதுன்னா 19th August, நாளைக்கு மண்டே ஓப்பன் ஆகுது. அப்புறம் 21 August க்ளோஸ் ஆகுது. இதோட அலாட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா 22 August உங்களுக்கு அலாட் ஆகும். நெக்ஸ்ட் கம்பெனியோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அதெல்லாம் பார்த்தோம்னா, கம்பெனியோட ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 2024 1900 crores கிட்ட இருந்திருக்கு. அதே 2002 8000 crore தான் இருந்திருக்கு. ஸோ இது நல்லாவே கன்சிஸ்டன்டாக க்ரோ ஆகிட்டு இருக்கு. அவங்களோட ப்ராஃபிட் பார்த்தோம்னாலும் 171 கோடியிலிருந்து 862 கோடிக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ இது கம்பெனி கன்சிஸ்டன்டாக க்ரோ ஆகிறது தான் இது காமிக்குது. ஸோ ப்ராஃபிட் வைஸ் பார்த்தீங்கன்னா கம்பெனி நல்லா ப்ராஃபிட்டபிளாக தான் இருக்காங்க. EPSம் பார்த்தீங்கன்னா 11 to 58 வரைக்கும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. பிராண்ட் இவங்களோட ப்ரீ இன்ஜினியரிங் ஸ்டீல் அண்ட் இண்டஸ்ட்ரி க்ரோ ஆகும்போது இவங்களோட கம்பெனியும் நல்லா க்ரோ ஆகும். இது இவங்களோட ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. அதேமாரி ஈஸியாக மூவபிளாக இருக்கிற மாதிரி நிறைய ப்ரீ இன்ஜினியரிங் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே இவங்களோட ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. ரிஸ்க் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்டீலோட விலை, கமாடிட்டியோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும்போது அவங்களோட ரெவன்யூ ப்ராஃபிட் எல்லாமே ரொம்ப வேரி ஆகும். ஸோ அது இதில் இருக்க ஒன் ஆஃப் த ரிஸ்க். ஸோ இவங்களோட ரெவன்யூ பார்த்தீங்கன்னா ஷார்ட் டைம் ரிப்பீட்டட் ஆர்டர்ஸ் ரெவன்யூ வருது. ஸோ இதை ரிஸ்க்காகவும் இதில் பார்க்குறோம். மற்றபடி கம்பெனி ஒரு சாலிடான கம்பெனியாக தான் தெரியுது. ஸோ இந்த IPO ஒரு நல்ல எக்ஸ்பெக்டேஷனோட லிஸ்ட் ஆக போகுது அப்படின்ட்டு எதிர்பார்க்குறோம். ஸோ இப்போ கிரே மார்க்கெட் ப்ரீமியில் 40% ரிட்டர்ன் கொடுக்கும் என்ன ப்ரீ லிஸ்டிங்கில் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ லிஸ்ட் ஆகும்போது எவ்வளோ பர்சன்டேஜ் கெயின் கிடைக்குது அப்படின்ட்டு. ஸோ இந்த IPO நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களா இல்லையா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.